अब हमें दिव्य ज्योत तक पहुंचने से कोई नहीं रोक सकता। मेरे रहते ऐसा कभी हो सकता है क्या? देखिए न्यू बिग पिक्चर छोटा भीम द गार्डियन ऑफ दिव्य ज्योत एवरी संडे सुबह 11:30 बजे गोगो पर। இந்த நிலத்தில் வட்ட வடிவத்தில் என்ன தெரிகின்றது? கண்ணா எழுந்திரி, சீக்கிரமா வெளியது பிரச்சனை போல இருக்கிறது. அழாதே ரியா, பாவினிக்கு ஒன்றும் நேரிடாது. அம்மா என்னவாயிற்று? நேற்று இரவிலிருந்து காவினை காணவில்லை. வாருங்கள் பலராமா, இதை நகற்றுவோம். கண்ணா இது மிகவும் இருட்டாக இருக்கின்றது. இது உதயவின் குரல் ஆயிற்றே. உதய ஏதோ பிரச்சனையில் இருப்பது போல் தோன்றுகிறது. வா சென்று பார்ப்போம். கவனமாக கண்ணா. கண்ணா எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கிறது? நமக்கு பின்னால் யாரோ மூச்சை பலமாக விடுவது போல் தோன்றுகிறது. வாருங்கள் வாருங்கள், பாதாள உலகத்திற்கு வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி பாலகர்களே. கமலா, காவின், நீங்கள் அனைவரும் நலமாகத்தானே இருக்கின்றீர்கள்? நாங்கள் நலமாக உள்ளோம். ஆனால் அந்த ராட்சசன் எங்களை கைது செய்து பாதாளத்திற்குள் அடைக்க திட்டமிட்டுள்ளான். அதன் பிறகு அவன் எங்களையும் ராட்சசனாக மாற்ற எண்ணுகின்றான். அவர்களையும் அந்த ராட்சசன் தான் இவ்வாறு மாற்றியிருப்பான். சீக்கிரமே நாம் எதாவது செய்ய வேண்டும். பலராமா, உனது பின்னால் பார். வாருங்கள், வெளியே வாருங்கள். பலராமா, எங்களுக்கு தெரியும் நீயும் கண்ணனும் எங்களை காப்பாற்ற நிச்சயம் வருவீர்கள் என்று.
நாங்கள் தேவகுமாரர்கள் கிருஷ்ணா மற்றும் பலராம். நாங்களும் உங்களுடன் விளையாடலாமா? ஆஹா, ஏன் கூடாது? சீக்கிரம் போய் ஒளிந்து கொள்ளுங்கள். என்னிடமிருந்து நீங்கள் எவ்வளவு நேரம் தப்பிக்க முடியும் என்று பார்க்கலாம். நான் வருகிறேன். நான் இந்த மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறேன். யாராலையும் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. இது எப்படி நடந்தது? மாதவ் உங்களுடன் தானே விளையாடிக் கொண்டிருந்தான். திடீரென்று எப்படி காணாமல் போனான்? முதலில் சிறுவர்கள், இப்பொழுது மாதவ். யார் இப்படி செய்கிறார்கள்? மகாராஜா, என்னுடைய மகன் அவனுடைய நண்பர்களோடு சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தான். கடைசியாக நான் அவனை ஒரு மரத்தடியில் பார்த்தேன். அதன் பின் அவன் வீடு திரும்பவே இல்லை. தாங்கள் அந்த மரத்தை எங்களுக்கு காட்ட முடியுமா? நிச்சயமாக காட்டுகிறேன் கண்ணா. வாருங்கள், வாருங்கள் போகலாம். இதுதான் அந்த மரம் கண்ணா. நான் அவனை இங்குதான் பார்த்தேன். என்னை அடிக்காதே, என்னை அடிக்காதே. யார் நீ? எதற்காக எங்கள் பிருந்தாவனத்தின் குழந்தைகளை மறைத்து வைத்திருக்கிறாய்? என்னை ஒரு பயங்கரமான கொடூரமான ராட்சசன் தான் இவ்வாறு செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினான். அவன் குழந்தைகளை அவனுடைய ராஜ்யத்தில் அடிமைகளாகி வைக்க ஆசைப்படுகிறான். இதுதான் விஷயமா? அவனுடைய ராஜ்யம் எங்குள்ளது என்பதை பற்றி எங்களிடம் கூறு. அது அந்த மலைக்கு பின்னால் அடர்ந்த காட்டிற்கு அருகில் அவனது ராஜ்யம் உள்ளது. அங்குதான் அவன் அந்த குழந்தைகளை அடைத்து வைத்துள்ளான். கிருஷ்ணரும் பலராமனும் வந்துவிட்டார்கள்.
தாங்க முடியாத துர்நாற்றம் அடிக்கிறது. குளித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன்.